வணக்கமுங்க, வணக்கம். நான் உங்க விஜே மீனா. இது பஞ்சாயத்து நிகழ்ச்சி. இந்த வார பஞ்சாயத்து நிகழ்ச்சி என்னன்னு பார்த்தலாமா? வாங்க பார்க்கலாம். ஊர்ல ரோடு சரியில்லை, சாக்கடை வரல, லைட் எரியலன்னு மக்கள் எல்லாம் என்ன கிட்ட பஞ்சாயத்துக்கு வருவாங்க. வாய முன்னேந்து போட. ஆனா இன்னைக்கு நான் வந்திருக்கிறது ஒரு உலக மகா விசித்திரமான, என்னை யாராலையும் அழிக்க முடியாது, நானே அழிச்சுப்பேன், வரலாற்று சிறப்புமிக்க பஞ்சாயத்துங்க. ஆமா மக்களே, நம்ம தமிழ்நாட்டு சட்டமன்றத்தை பத்தி தான் பேச போறேன். நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லி கூடினா என்னதான் நடக்கும்? மக்கள் பிரச்சனையை விவாதிப்பாங்க, பட்ஜெட் போடுவாங்க, எதிர்க்கட்சி வெளிநடப்பு பண்ணும், இதுதானே வழக்கமா நடக்கும். ஆனா இந்த வாரம் அங்க நடந்ததை பார்த்துட்டு எனக்கே ஒரு டவுட் வந்துருச்சு. எப்படி எல்லாம் சோதிக்கிறாய்? அது நம்ம மக்கள் குறைய தீர்க்கிற சட்டசபையா இல்ல விஜய் டிவியோட சூப்பர் சிங்கர் செட்டான்னு தெரியல. அங்க இருக்கிறவங்க மக்கள் பிரதிநிதிகளா இல்ல எல்லாரும் டி.எம். சவுந்தரராஜன், பி. சுசீலா பரம்பரையில வந்த சங்கீத வித்வான்களான்னு தெரியல. அரசுக்காரும் மாசம் 1 லட்சம் ரூபாய் அலவன்ஸ் கொடுத்த சந்தோஷத்துல வரிசையா மயக்க புடிச்சு எல்லாரும் கச்சேரி நடத்த ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. வாங்க யார் யார் என்ன ராகத்துல என்ன கச்சேரி பண்ணாங்கன்னு பாத்திரலாம். முதல்ல கச்சேரி ஆரம்பிச்சு வச்சதே நம்ம மாண்புமிகு நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் தான். பட்ஜெட் விவாதம் பயங்கரமா சீரியஸா போயிட்டு இருக்கு. எல்லாரும் காசு பண கணக்க பார்த்துட்டு இருக்காங்க. திடீர்னு அமைச்சர் எழுந்திருச்சு சபாநாயகர் அவர்களே புரட்சி தலைவர் நினைவாகவும் நம்ம முதலமைச்சரை பாராட்டியும் ஒரு பாட்டு பாடுகிறேன் பர்மிஷன் கேட்டு மைக்க பிடிச்சாரு. எப்படி பாடினாரு தெரியுமா? கருணை இருந்தால் கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடவுள் இருந்தால் மனிதனாகலாம், அமரன் இருந்தால் தலைவனாகலாம், ஆளும் தகுதி இருந்தால் நீயும் நாடு போற்ற வாழலாம். அண்ணே அமைச்சர் அண்ணன், நீங்க பறவை மாதிரி பறக்கிறதும் அலை மாதிரி ஆடுறதும் ஓகே. ஆனா பட்ஜெட்ல காசு இல்லாம மக்கள் கருணை காட்டுங்கப்பான்னு பாடிக்கிட்டு இருக்காங்க. அதை விட்டுட்டு நீங்க அங்க கச்சேரி நடத்திக்கிட்டு இருக்கீங்க. பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். சரி, சபையை வழிநடத்துற சபாநாயகர் இதை கண்டுச்சிருக்கணும்ல. ஆர்டர் ஆர்டர், இது பாட்டு பாடுற இடம் இல்ல, உட்காருங்கன்னு சொல்லிருக்கணும்ல. ஆனா நம்ம சபாநாயகர் என்ன பண்ணாரு தெரியுமா? அங்கதாங்க ட்விஸ்டே. சபையை அடக்க வேண்டிய சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரன் அவர்கள் என்ன பண்ணாரு தெரியுமா? தம்பி, நீங்க மட்டும்தான் பாடுவீங்களா? எம்எல்ஏ கதிரவன் பேசும்போது எனக்கு ஒரு கிராமத்து பாட்டு ஞாபகம் வருதுன்னு சொல்லிட்டு அவரே மைக்க ஆன் பண்ணி ராகம் போட ஆரம்பிச்சிட்டாருப்பா. சபாநாயகரே பாடின அந்த பாட்டு இதோ உங்களுக்காக. மணப்பாற மாடு கட்டி மாயவரோ ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு செல்லக்கணு, பசுந்தலைய போட்டு பாடு செல்லக்கணு. பாடலோடு நானே பாட போகிறேன். சட்டம் பொதுவில் நம்மை பொருந்திடும் திட்டம், நாடு நலம் பெறும் திட்டம். தலைவரே, நீங்க எல்லாரையும் சட்டம் பேச வைக்கணும். அதை விட்டுட்டு நீங்க பாடலோடு நானே போடுகிறேன் சட்டம்னு மெட்டு போட்டுக்கிட்டு இருந்தா எப்படி? கிளாஸ் டீச்சரே விசில் அடிச்சு பாடினா பின்னாடி பெஞ்சு மாணவங்க சும்மாவா இருப்பாங்க? சபாநாயகரே சுருதி கூட்ட ஆரம்பிச்சிட்டாரு. சபையில இருந்த மத்த எம்எல்ஏக்களுக்கு ஒரே குசி ஆயிடுச்சு. அடேங்கப்பா, நமக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குன்னு கத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் வந்துச்சு பாருங்க அந்த பம்பர் ஆஃபர். சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் தொகுதி வேலையை சிறப்பா செய்யணும்னு முதலமைச்சர் விஜய் அவர்கள் எல்லா எம்எல்ஏக்களுக்கும் புதுசா ஒரு கவர்மெண்ட் காரும் மாசம் 1 லட்சம் ரூபாய் அலவன்ஸும் அறிவிச்சிடாரு. இதை கேட்ட உடனே நம்ம குடியாத்தம் தொகுதி தமிழக வெற்றி கழகத்தோட எம்எல்ஏ சிந்து அக்காவுக்கு சந்தோஷம் தாங்கல. ஐயோ, காரும் காசும் வந்துருச்சுன்னு எகிரி குதிச்சு நான் என்ன பண்ணுவேன் தெரியுமானே, முதலமைச்சருக்கு என் நன்றிய ஒரு பாட்டு மூலமாவே சொல்லிக்கிறேன்னு மயக்க பிடிச்சிட்டாங்கப்பா. அங்க அவங்க எவ்வளவு நீளமா உருகி பாடினாங்க தெரியுமா? மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களே,
ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இதுக்காக ஒரு பாடல் மூலமாவே நன்றி சொல்லிக்கிறேன். கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், அவர் யாருக்காக கொடுத்தார்? ஒருத்தருக்கா கொடுத்தார், இல்லை ஊருக்கேயாக கொடுத்தார். ஒருத்தருக்கா கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். காரும் காசும் கொடுத்த உடனே கொடுத்ததெல்லாம் கொடுத்தார்னு எம்ஜிஆர் பாட்டை பாடி முதல்வரே வெக்கப்பட வச்சுட்டாங்கப்பா. ஒருவேளை இதெல்லாம் கொடுக்காம போயிருந்தா போனால் போகட்டும் போடா அப்படின்னு சோக பாட்டை பாடியிருப்பாங்களோ. என்ன மக்களே, வரிசையா எல்லாரோட பாட்டையும் கேட்டீங்களா? இப்போ இந்த பஞ்சாயத்து தலைவியா நான் ஒரு நியாயமான கேள்வி கேக்குறேன். மக்கள் பிரச்சனையை பத்தி பேச, தண்ணி பஞ்சாயத்தை பத்தி பேச, விலைவாசியை பத்தி பேச சட்டசபையில டைம் இல்லைன்னு சீக்கிரமா சபையை முடிச்சிடுறாங்க. ஆனா அங்க ஒருத்தர் பாராட்டி பாடுறதுக்கும் கானா கச்சேரி நடத்துறதுக்கு மட்டும் நல்லா டைம் இருக்கு. அரசியல்வாதிகள் பாடுற பாட்டுல அவங்களுக்கு காரும் காசும் பென்ஷனும் உடனே கிடைக்குது. ஆனா ஓட்டு போட்ட மக்கள் நாம இன்னைக்கு தெருவுல நின்னு ஏழை பங்காளா எங்களுக்கு கொஞ்சம் பாறையான்னு சோக பாட்டு தான் பாடிக்கிட்டு இருக்கோம். அடுத்த தடவை சட்டசபை கூடும்போது உள்ள நுழையும் போதும் எல்லா எம்எல்ஏக்களுக்கும் கையில ஒரு சுருதி பெட்டியையும் மைக்கு சட்டையும் தான் கொடுக்கணும்ப்பா. பேசாம தமிழ்நாடு சட்டமன்ற கானா கச்சேரின்னு போர்டு மாட்டிடலாம் போல. இந்த பஞ்சாயத்துல நான் சொல்ற தீர்ப்பு என்னன்னா, அவங்க அங்க பாடுற பாட்டை பார்த்து நாம என்டர்டைன் ஆகிக்க வேண்டியதான். ஆனா அடுத்த எலெக்ஷன்ல ஓட்டு போடும்போது நாம அவங்களுக்கு சரியான சுருதி கூட்டணும். என்ன நான் சொல்றது கரெக்ட் தானே? அப்போ உங்களோட கருத்து என்னன்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான், இந்த வார பஞ்சாயத்து பினிஷ். இனி வரும் அடுத்த பஞ்சாயத்துல நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்க விஜய் மீனா. நன்றி.